அபரிமித விலன் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பிரகாஷ் ஜி. இன்னைக்கு நம்ம ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம முருகன் வழி 6 படி நன்றி வாட்ஸ்அப் குரூப்ல 21 நாள் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி முருகனுக்கு நன்றி எழுதிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. முருகன் கிராட்டிடியூட் ஜேர்னல்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வாங்க. இது சாதாரணமான நன்றி சொல்லும் பழக்கம் இல்லைங்க. முருகன் நன்றி உணர்வு. நம்ம வாழ்க்கையில மாற்றம் வரணும்னா வெளியிருந்து வராது. மாற்றம் எப்போதும் உள்ளிருந்து தான் தொடங்கும். முருகன் அப்படின்னா என்ன தெரியுங்களா? அது ஒரு உருவமா, ஒரு கோவிலா, ஒரு கதையா? இல்லை. முருகன் என்பது உள்ள இருக்கும் ஒரு தெளிவு, நமக்குள்ள இருக்கும் ஒரு துணிவு, உள்ள இருக்கும் ஒரு ஒளி. அந்த ஒளியை எழுப்புற கீ தான் நன்றி உணர்வு. ஏன் நன்றி சொல்லணும் பார்த்தீங்கன்னா, நாம பொதுவா எப்படி வாழறோம்? இல்லாததை நினைச்சு வருத்தப்படுறோம். இன்னும் கிடைக்காத விஷயங்களை நினைச்சு கவலைப்படுறோம். மற்றவங்களோட நம்ம வாழ்க்கையை பார்த்து ஒப்பிடுவது. ஆனா ஒரு கேள்வி உங்ககிட்ட நீங்க கேட்டு பாருங்க. இப்போ உங்களுக்கு மூச்சு இருக்கு, வேலை செய்யறதுக்கு உடல் இருக்கு, சாப்பாடும் நல்லா கிடைக்குது, உங்களை பத்தி நினைச்சு பார்க்கறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது நாம நன்றி சொல்லாம இருக்கோம். நன்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம மனசு மெதுவா மாறும். மனம் மாறும்போது நம்ம எனர்ஜியும் மாறும். எனர்ஜி மாறும்போது வாழ்க்கையும் தானாக மாற ஆரம்பிக்கும். முருகன் நன்றி அப்படின்னா, நான் ஒன்றும் இல்லை, என்னோட வாழ்க்கையில ஒரு தெய்வீக வழிகாட்டுதல் இருக்கு, ஒவ்வொரு சோதனையும் என்ன வளர்க்குது. அதுதான் அதோட மெயின் கான்செப்டே. முருகன் என்னோட உள்ள இருக்கிறவர் என்ற ஒரு உணர்வோட நன்றி சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம மனசு உடனே அமைதியாகுது. முருகனும் வேலும் வேற இல்லை. வேல் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, இருளை கிழிக்கும், மாயையை கிழிக்கும். அது மட்டும் இல்லை, பயத்தையும் கிழிக்கும். நன்றி சொல்லும் போது அந்த வேல் உள்ள இருந்து, அதாவது நமக்குள்ள இருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ நமக்குள்ள இருக்கிற இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது உள் மாற்றம் பற்றி பார்ப்போம். நீங்க 21 நாள் தொடர்ந்து நன்றி எழுதி பாருங்க, என்ன நடக்கும் அப்படின்னு. மனம் குறை சொல்வதை குறைக்கும். கோபம் குறையும், பதட்டம் குறையும், நம்பிக்கை அதிகரிக்குங்க உங்களுக்கு. ஏன்னா நன்றி எழுதுவது ஒரு மனதின் தியானம். எழுதும்போது, இன்று நான் அமைதியாக இருக்கிறேன், அதற்கு நன்றி, அந்த ஒரு வரி போதுங்க. மனம் அந்த உணர்வை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை உண்மையா ஏற்றுக்கொள்கிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுங்களா? அந்த உணர்வு வாழ்க்கையில அதிகரிக்க ஆரம்பிக்கும். இப்போ அவுட்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், புற மாற்றம் பற்றி நம்ம பார்ப்போம். உள்ள மாறினா வெளியே தானா எல்லாம் மாறும். நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். பண வரவு மெதுவாக நமக்கு அதிகரிக்கும். நமக்கு வாய்ப்புகள் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் நம்ம வாழ்க்கையில். ஏன்னா நீங்கள் குறை சொல்பவரா இல்லை, நீங்கள் வேல்யூவை பார்ப்பவரா மாறுறீங்க. முருகன் நன்றி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க வாழ்க்கையில் ஒரு விஷயம் காமனாக இருக்கும். அவங்களுக்கு கிளாரிட்டி எப்பவும் இருக்கும். கிளாரிட்டி இருந்தால் டிசிஷன் சரியாக எடுப்பீங்க. டிசிஷன் சரியாக இருந்தால் ரிசல்ட்டும் மாறும். சரி, நாம் இப்போ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவது அப்படின்றத பார்ப்போம். காலையில் 20 நிமிஷம் 6 விஷயங்களுக்கு நாம் நன்றி சொல்லணுங்க. உடல் ஆரோக்கியம், செல்வம், பணவரவு, அப்புறம் நம்மளுடைய உறவுகள், குடும்பம், அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை, அதாவது கரியருக்கு, தொழிலுக்கு, கடைசியாக உங்களுக்கு. எல்லாமே பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் எழுதணுங்க. நம்ம வாழ்க்கையில் இறந்த காலம், நிகழ்காலத்தில் இருந்த விஷயங்களை தான் நம்ம எழுதணும். உதாரணத்துக்கு, என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கிறது, அதற்கு நன்றி. மாலை 5 விஷயங்களுக்கு நன்றி சொல்லணும். இன்னைக்கு என்ன விஷயங்களும் நடந்ததோ அது எல்லாத்துக்கும் நம்ம சேர்த்து எழுதணும். உங்களுக்கு மனசுக்கு எது பிடிச்சதோ இந்த விஷயங்களே போதுங்க. கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். சிம்பிள் அண்ட் ஸ்டடியா இருந்தா போதுங்க. உண்மையான ரகசியம் முருகன் நன்றி என்பது ஆசை நிறைவேற நன்றி சொல்வது இல்லைங்க. ஆசை வருவதற்கு முன்னாடியே நன்றி சொல்வது தான். நீங்க முன்னாடியே நன்றி சொன்னா மனம் அதை ஏற்கனவே நடக்குதுன்னு நம்பும். அதுக்கப்புறம் யூனிவர்ஸ் அதுக்காக அலைனாக ஆரம்பிக்கும். ஆனா நினைவுல வையுங்க, இது மாயாஜாலம் இல்லை, இது மனசு தெளிவு பிளஸ் செயல். நன்றி சொல்றவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க, அதனால அவங்க வாழ்க்கையும் மாறுது. இன்றிலிருந்து ஒரு முடிவு எடுக்கலாமா? 21 நாள் நம்ம டெய்லி முருகனுக்கு நம்ம நன்றி எழுதணும். எதுவும் மாறலைன்னா நீங்க விடலாம். ஆனா மாற ஆரம்பிச்சா அதை நீங்க விட்டுடாதீங்க. உள்ளம் முருகிற அளவுக்கு நன்றி சொல்லுங்க.
அப்போ உள்ள இருக்கிற முருகன் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில வெளியில பிரதிபலிக்க ஆரம்பிப்பார். இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஞாபகமா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாம வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இதை கேட்டமைக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.